நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏன் கதை போடலன்னு கமெண்ட்லையும் மெசேஜ் பண்ணியும் நிறைய பேர் விசாரிச்சிங்க. உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள். இன்னைக்கு புதுமை பித்தன் அவர்களோட ஒரு த்ரில்லர் கதையை தான் சொல்ல போகிறேன். வணக்கம், கேட்கலாம். புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கொலைகாரன் கை. பலதரப்பட்ட கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க. கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. எப்பவும் குஷியும் கும்மாளமுமா அந்த காலேஜ் லைஃப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு சாயங்கால நேரம் எல்லாரும் ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களோட நண்பன் பரமேஸ்வரன், நான் எங்கேருந்து வரேன்னு தெரியுமா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே ஓடி வந்தான். எங்கேருந்து வரேன்னு நாங்கள் வேற சொல்லணுமாக்கும் அப்படின்னு அவனை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க மற்ற நண்பர்கள். அட போங்கடா முட்டாளுங்களா, ஊர்ல இருந்து ஒரு அதிசயத்தை கொண்டு வந்தா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா அப்படின்னா. இந்த பரமேஸ்வரன் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன். அவன் கையில் ஏதோ ஒன்று பேப்பரில் சுற்றி வச்சுருந்தான். என்னடா அது, இப்படி காட்டு அப்படின்னு கேட்டாங்க அவனோட நண்பர்கள். அவன் அதை பிரித்து காட்டினா அது ஒரு பிணத்தின் வெட்டுண்ட கை. ரொம்ப வருடங்கள் ஆகியிருக்கும் போல. தோல் சுருங்கி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சீ, அதை தூக்கி எறி அப்படின்னாங்க. அடே, இதோட கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் என்னோட ஊருக்கு போயிருந்தேன். அங்கே எங்கள் தெருவுக்கு 3வது தெருவில் ஒரு மந்திரவாதி இருந்தார். அவர் சமீபத்தில் தான் இறந்து போனார். தனியாக தான் இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பொருட்கள் எல்லாம் ஏலம் விட்டாங்க. நான் இந்த வெட்டுப்பட்ட கையை வாங்கிட்டு வந்தேன். இந்த கையோட கதையே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த கை ஒரு வெள்ளைக்காரனோட கையாம். இவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தவனா. படுபாவி, இங்கே வரும்போது ஒரு சோல்ஜராக வந்தான். ஆனால் அந்த வேலையை பார்க்காம ஒரு ஜமீனுக்கு கையாளாக இருந்தானா. அதுவும் எதுக்கு? அவருக்கு பிடிக்காதவங்கள மேல் அனுப்புறதுக்கு. அவன் செஞ்ச அக்கிரமங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. கல்யாணமானதும் மறுநாளே அவன் மனைவியை கொன்று கிணத்துக்குள்ளே போட்டுட்டான். அதுக்கு மறுநாள் அவனோட கல்யாணத்தை நடத்தி வச்ச பாதிரியார்களை கழுத்தில் கயிறு கட்டி தொங்க விட்டுட்டான். வெள்ளைக்காரனுங்களுக்கு இவன் செஞ்ச காரியங்கள் ரொம்ப அவமானமாக இருந்தது. ஒரு நாள் இரவு நேரத்தில் அவனை சித்திரவதை பண்ணி இவ்வளோ அட்டூழியம் செஞ்ச அவனோட வலது கையை முதல்ல வெட்டி கடைசியில் அவனை கொன்னே போட்டுட்டாங்க. அந்த கையை பதப்படுத்தி தொங்க போட்டிருந்தாங்க. இந்த மந்திரவாதி இருக்கானே, தன்னை காய சித்தி உள்ளவன்னு சொல்லிக்குவான். அவனும் அந்த சமயத்தில் இருந்தானா. ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த கையை திருடிட்டு வந்து ஒரு வெள்ளை பிசாசை அடிமையாக வச்சுருந்ததா கதை. இதை கேட்டதும் எனக்கு அதை வச்சுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சான் பரமேஸ்வரன். சரி, இதை என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டாங்க. இதையா, என்னோட ரூமில் கட்டி தொங்க விட போகிறேன் அப்படின்னு சொன்னான் பரமேஸ்வரன். அவனோட நண்பர்கள் சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. பரமேஸ்வரன் அவனோட கட்டிலுக்கு மேலே அந்த கையை தொங்க விட்டுருந்தான். ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். பரமேஸ்வரன் ரூமுக்கு பக்கத்து ரூமில் இருந்த அவனோட நண்பன் எழுந்திருச்சான். ஒரே கூப்பாடு சத்தமாக கேட்டுச்சு. கண்ணு முழிச்சதுமே ஒரு சின்ன பையன் அவன் பக்கத்தில் பயந்துட்டு நின்றுட்டு இருந்தான். ஏஜமா, கொலை அப்படின்னு ஏதோ ஒளர்னான். பக்கத்து ரூமுக்கு ஓடி போய் பார்த்தான். அங்கே பரமேஸ்வரன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தான். கண்ணு சொருகி போய் கழுத்தில் சிகப்பாக ஒரு தடம், அதில் 5 துவாரங்கள், அதிலிருந்து ரத்தம் வடிஞ்சு காஞ்சு போயிருந்தது. கடைவாயிலையும் ரத்தம். பக்கத்தில் போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. சுற்றி பார்த்தவனுக்கு முந்தைய நாள் ராத்திரி தொங்க விடப்பட்டிருந்த கையை காணும்னு தெரிய வந்தது. பரமேஸ்வரனை இப்படி செஞ்சது அமானுஷ்ய பலம் கொண்டவனாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க போலீஸ். பரமேஸ்வரன் இறந்து போகலை, ஆனால் பைத்தியமாகிட்டான். அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. கிட்ட வர்றான், விடாதீங்க, அவனை பிடிங்க, இதே புலம்பல் தான். ஒரு நாள் திடீர்னு எந்திரிச்சு, என் கழுத்தை நெரிக்கிறான், விடாதீங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டே அந்த அறையை சுற்றி சுற்றி வந்து நடு மத்தியில் விழுந்து இறந்தும் போனான். அவனுக்கு இடுகாட்டில் சிதை அடிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் 2 பேர் குழி வெட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு 2 பேருமே எலும்புக்கூடு அப்படின்னு கத்துனாங்க. எல்லாரும் போய் பார்த்தாங்க. உள்ள இடிஞ்சு போன சமாதி. அதில் ஒரு பெரிய எலும்புக்கூடு, கண்ணுக்குழியில் ஒரு புழு. அந்த எலும்புக்கூட்டோட வலது முழங்கை எலும்பை காணும். அந்த சமாதியோட ஒரு ஓரத்தில் அந்த எலும்புக்கூட்டோட இடது கை அந்த வலது கை எலும்பை விடாப்பிடியாக பிடிச்சிட்டு இருந்தது. அதே கை. அந்த குழியை வெட்டினவன் அதை பார்த்துட்டான். அடேங்கப்பா, கையை விடமாட்டியோ அப்படின்னு அதை எடுத்தான். சீ, அதை அங்கேயே போட்டுட்டு மூடிரு அப்படின்னா பரமேஸ்வரனோட நண்பன். இதோட இந்த கதை முடிஞ்சது.
அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.